வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இது வரைக்கும் ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கும். ஓடிடியாக இருக்கட்டும், அதே போல் தேட்டர் ரிலீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு 10 படத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. அதே போல் பாக்ஸ் ஆஃபீஸு பெருசாக வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத உண்மை. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் கம்மி காசில் அதிக லாபம் பார்த்த படம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியை தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு சொல்லணும். அதே போல் சின்ன சிறு படங்கள் வந்து நிறையா இருக்குது. மணிகண்டன் நடிச்சதாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சூரிய நடித்த மாமனாக இருக்கட்டும், இந்த படம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து ஒரு நல்ல வெற்றி தான். அதே போல் வந்து ஓவராலாக இந்த வருஷத்தில் வந்து டயர் 1 ஸ்டாரு, அதே போல் ரொம்ப ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸு இவங்களுடைய படமெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது கங்குவாவாக இருக்கட்டும், அதே போல் ரெட்ரோவாக இருக்கட்டும், விடாமுயற்சி, அதுக்கப்புறம் தக் லைஃப், இந்த 4 படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட்டோடைய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண படம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. பட் இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி 400 கோடி, கங்குவா வந்து 500 கோடிக்கு மேலே வரும். எல்லாமே வந்து இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் கணக்கு போட்டிருந்தாங்க. பட் மக்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் விஷுவலாகவும் மேக்கிங்காகவும் நல்லா பண்ணாலும் நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு கண்டென்ட்டு, கமர்ஷியலான ஒரு எலமெண்ட்டு, அதே போல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்கும். எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி, அருமையான ஒரு கதைக்களம், பலதரப்பு மக்கள் பார்க்கப்பட்ட ஒரு யூனிவர்சலான கண்டென்ட் பக்காவாக ஜெயிச்சுது. ஈவன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டனுடைய குடும்பஸ்தனும் அதே லிஸ்ட்டில் சேரும். அதே போல் என்னென்னா இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா என்னென்னா இந்த சின்ன படங்கள் நிறையா வந்துச்சு. பட் என்னென்னா எதுக்குமே வந்து தியேட்டர் பெரிய அளவில் ஒதுக்காம எல்லாமே ஓடிடி போயிடுச்சு. ஸோ ஓடிடியில் போன சில படங்கள் நல்லா இருந்தும் கூட தியேட்டரில் வந்து ஒரு பெருசாக வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணல. அதனால் அவங்களுக்கு பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் அமையல. அதனால் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ விடாமுயற்சி அண்டு ரெட்ரோ, தக் லைஃப், கங்குவா இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 700-750 கோடி வரைக்கும் இந்த 4 படங்களுக்கு போட்டிருப்பாங்க. பட் இந்த படத்தோடைய வருமானம் அப்படிங்கிறது இல்லை பாதி கூட தாண்டலை அப்படிங்கிறதா வந்து உண்மை. அதாவது நான் வந்து ஒரு லாபம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது எல்லாமே சொல்லுவாங்க ஆவரேஜ், ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இது என்னன்னா இந்த படங்கள் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் அண்டர் ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நிறைய வெப்சோர்ஸ்லேயே வந்து இந்த படத்தை பற்றின விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதே போல் இந்த எவ்வளோதான் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் அவ்வளோ இவ்வளோன்னு போட்டிருந்தாலும் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு வந்து டயர் 1 ஸ்டாரில் பார்க்கும்போது டயர் 2, நீங்கள் டயர் 3 எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க, ஜிபியு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து டயர் 1 ஸ்டாரில் பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கணிசமான லாபத்தை கொடுத்துருக்கு மைத்ரி மேக்கர்ஸ்க்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வந்து ஆவரேஜ் அண்டர் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கல. ஓகேங்களா? பட் முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. தக் லைஃப் டோட்டலாகவே அவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்துக்காங்களே தவிர இந்த படத்தில் லாபம்னு எதுவுமே வந்து கிடையாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதே போல் சின்ன படங்கள் எல்லாமே வந்து நல்ல வசூலை வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறது உண்மை. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக வச்சால் மட்டுமே தான் மக்கள் பார்ப்பாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடக்குது. சரிங்க, இந்த 4 படத்துக்கு உண்டான இம்பேக்ட் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த 4 படத்தோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லாஸ் நடந்திருக்கு கோலிவுட்டோட சினிமா இண்டஸ்ட்ரீஸ், அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்குன்னு நான் இங்கே சொல்ல வரேன். நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம சேனலில் வந்து போடுறோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.